மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது புரட்சி கவி என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். என் காதலன் கவிஞன் உதாரணை கொலைக்களத்திற்கு அனுப்புவதை கண்ட பிறகும் என்னை மட்டும் மன்னிக்க கேட்ட அமைச்சரை, என் நீதி மிகவும் நன்று. அவர் இறந்த பிறகு என்னுடைய உயிரானது நிலைத்துவிடும் என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள். கொலை தண்டனை விதித்த மன்னனிடம் இதை சொல்லுங்கள். சாவது என்றால் இருவருமே சாக வேண்டும். சாவை தவிர்த்தல் என்றால் இருவருமே தவிர்த்தல் வேண்டும். உயிரெமக்கு வெல்லமன்று என்பதையும் சொல்லுங்கள். கடைசி பேச்சு. கொலைக்களத்தில் தண்டனையை நிறைவேற்றும் கொலைஞர்களும் அதிகாரிகளும் இரு காதலர்களும் ஒரு பக்கம் நின்று கொண்டிருந்தனர். மக்கள் தங்களது வீடுகளை பூட்டி அலைகடல் போல் திரண்டு வந்திருந்தனர். உதாரனிடமும் அழகு சிலையை ஒத்த அமுதவள்ளியிடமும் இறுதியாக சில வார்த்தைகள் பேசுக என்று தலைப்பாகை அணிந்த அதிகாரி கூறினான். தமிழ் கவிஞனாகிய உதாரன் மக்களிடையே பேசத் தொடங்கினான். பேரன்பு கொண்டவர்களை, பெரியோர்களை, பெற்றெடுத்த தாய்மார்களை, இளைஞர்களை, நீரோடையானது நிலத்தை நீரால் பிரித்திட, நெடுமரங்கள் காடாக விளைந்திட, அக்காட்டில் பெருவிலங்குகள் வாழ்ந்திருக்க, குன்றிலேறியிருக்கும் குகைகளில் அவை அடைய, பாம்பு கூட்டம் வாழும் அந்த பாழும் நிலத்தை புதிதாக்கியவர் யார் என்ற வினாவினை எழுப்புகின்றார் அவர்களின் முன்பாக. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக. ஒரு தனி மனிதன் தேவைக்கு இந்த தேசம், மாசில்லாத உயர் தமிழ், மக்களுக்கே ஆளும் உரிமை, ஆள்கை எந்தன் குருதி, கொலையாளி உயிர் தப்பல், செல்வமும் உரிமையும் மக்களுக்கே என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் 184 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நாள் வாய்க்காலும் வகைப்படுத்தி நிற்சேர உழுதுழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடுக்கிய மூச்செவரின் மூச்சு? சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு? இது மனப்பாட பாடலும் கூட. புரிந்ததா மணர்களே? சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள்?
கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொற்றுகளை கடல்முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு. அடுத்து இரண்டாவது பாடல். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம். அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதேதான் சரியென்றேன். ஒப்பவில்லை. இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான். சாக வந்தோம். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம். இருவர் இதோ சாகின்றோம். நாளை நீங்கள் இருப்பது மெய் என்றெண்ணி இருக்கின்றீர்கள். அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதேதான் சரியென்றேன். ஒப்பவில்லை. இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான். சாக வந்தோம். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம். இருவர் இதோ சாகின்றோம். நாளை நீங்கள் இருப்பது மெய் என்றெண்ணி இருக்கின்றீர்கள். பாடல் புரிந்தது மன்னர்களே. நன்றி. சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல்வாய்க்காலும். ஒரு அழகிய நகரினை உண்டாக்கி சிற்றூரும் சிறிய ஊர்களையும் வரப்பெடுத்த வயலும் சிறிய ஊர்களையும் வரப்புகள் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய வயல்களையும் ஆறு தேக்கிய நல்வாய்க்காலும் வகைப்படுத்தி ஆற்று நீரை தேக்கி வைத்திருக்கக்கூடிய வாய்க்கால்களையும் அங்கே வகைப்படுத்தி பிரித்து நெற்சேர உழுதுழுது பயன் விளைவிக்கும் நிறைவுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? நெற்சேரம் நெல் விளையுமாறு நன்றாக உழுது பயிரை விளைவிக்க தன்னுடைய உழைப்பை எல்லாம் தந்த தோள்கள் எவருடைய தோள்கள்? ஒரு அழகான நகரத்தினை உண்டாக்கி சிறிய ஊர்களையும் வரப்புகள் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய வயல்களையும் ஆற்று நீரை தேக்கி வைத்திருக்கக்கூடிய வாய்க்கால்களையும் பிரித்து அங்கே நெற்கதிர்கள் நெல்மணிகள் விளையுமாறு நன்றாக அந்த நிலத்தை உழுது பயிர்களை விளைவிப்பதற்கு தன்னுடைய உழைப்பை அனைத்தையும் தந்த தோள்கள் யாருடைய தோள்கள்? கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கை யார் கை? கற்பிளந்து கற்களை பிளந்து மலைகளை பிளந்து கனிகளை வெட்டி கனிமங்கள் அனைத்தையும் வெட்டி எடுத்து கருவிகள் படைத்து தந்தது யாருடைய கைகள்? கற்கள் அனைத்தையும் பிளந்து மலைகளை அனைத்தையும் பிளந்து கனிமங்கள் அனைத்தையும் வெட்டி எடுத்து புதிதாக கருவிகளை படைத்து தந்தது யாருடைய கைகள்? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு. புற்றுகளையும் கடல் முத்தினையும் மணிக்குளம் மாணிக்கங்களையும் எடுப்பதற்காக நீருக்குள் மூழ்கி அவற்றை எடுப்பதற்காக மூச்சை அடக்கிக் கொண்டு ஆழ்கடலுக்குள் உள்ளே மூழ்கி சென்ற பொழுது அப்படி அடக்கிய மூச்சு யாருடைய மூச்சு? கற்களை பிளந்து மலைகளை பிளந்து கனிமங்களை அனைத்தையும் வெட்டி எடுத்து கருவிகள் படைத்து தந்தது யாருடைய கைகள்?
புற்றுகளையும் கடல் முத்தையும் மாணிக்கங்களையும் எடுப்பதற்காக அடக்கப்பட்ட மூச்சு யாருடைய மூச்சு என்று கேள்வி கேட்கின்றார் உதாரன். ஒரு அழகான நகரத்தினை உண்டாக்கி அங்கு சிறிய ஊர்களையும் பரப்புகள் கொண்டு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய வயல்களையும் ஆற்று நீரை தேக்கி வைத்திருக்கக்கூடிய வாய்க்கால்களையும் பிரித்து நெல்மணிகளானது நன்றாக விளையுமாறு நன்றாக அவற்றை உழுது பயிர்களை விளைவிப்பதற்கு தேவையான உழைப்பை தந்த தொல்கள் யாருடைய தொல்கள்? அங்கே இருக்கக்கூடிய கற்களை அனைத்தையும் பிளந்து மலைகளை பிளந்து அங்கிருந்த கனிமங்கள் அனைத்தையும் வெட்டி எடுத்து கருவிகள் படைப்பதற்காக அவற்றை தந்தது யாருடைய கைகள்? ஆழ்கடலுக்குள் மூச்சை இறக்கிக் கொண்டு ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய புற்றுகளையும் கடல் முத்துகளையும் மாணிக்கங்களையும் எடுப்பதற்காக அடக்கப்பட்ட மூச்சு, அவற்றை எடுப்பதற்காக உள்ளே மூழ்கிய அந்த மூச்சு யாருடைய மூச்சு என்று கேட்கின்றார். இது அந்த முதல் பாடலினுடைய பொருள். இரண்டாவது, அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதேதான் சரி என்றேன். அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாகியது. அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாகியது. அந்த வழக்கினை பொதுமக்கள் தீர்ப்பதேதான் சரி என்றேன். வழக்கு எனக்கும் உங்களுக்கும். ஆக பொதுவான ஒருவரை கொண்டுதான் அந்த வழக்கிற்குரியதை நாம் தீர்க்க வேண்டும். அப்போ அந்த வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பது தான் சரி என்று நான் சொன்னேன். ஒப்பவில்லை. ஆனால் அரசன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான். சாக வந்தோம். அமுதவள்ளியும் நானும் சாக வேண்டும், இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தான். ஆக அவன் கூறிய தீர்ப்பின்படி இறப்பதற்காக நாங்கள் இங்கு வந்து நின்றோம். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம். ஒரு தனி மனிதனினுடைய தேவைக்குத்தான் இந்த நாடு இருக்கின்றதென்றால் அப்படிப்பட்ட அந்த நாடு இருப்பதை விட அழிந்து போவதே நன்று. இருவர் இதோ சாகின்றோம். நாங்கள் இருவரும் இதோ இப்பொழுது இறக்கப் போகின்றோம். நாளை நீங்கள் இருப்பது மெய்யென்றெண்ணி இருக்கின்றீர்கள். மக்களே, நாளை நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், அது உண்மை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது எனக்கு நேர்ந்ததுதான் நாளை உங்களுக்கும் நேரலாம் என்று சொல்கின்றார். அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாகியது. அந்த வழக்கினை பொதுமக்கள் தீர்ப்பதுதான் சரி என்று நான் சொன்னேன். ஆனால் அதற்கு அரசன் ஒப்புக்கொள்ளவில்லை. அமுதவள்ளியும் நானும் இறக்க வேண்டுமென்று தீர்ப்பளித்தான். மனிதன் ஒருவனினுடைய தேவைக்குத்தான் இந்த நாடு உண்டென்றால் அந்த நாடு இருப்பதை விட அழிந்து போவதே மிகவும் நன்று. நாங்கள் இருவரும் இதோ இப்பொழுது சாகப் போகின்றோம். ஆனால் மக்களே, நீங்கள் இருப்பது உண்மை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றார். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாசில்லாத உயர் தமிழ். தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான். தமிழ் கவி என்றென்னை அவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாயிருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயகோ, என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ? உமையொன்று வேண்டுகின்றேன், மாசில்லாத உயர் தமிழை உயிரென்று போற்றுமின்கள்.
தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான். தமிழ்க்கவி என்றென்னை அவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் நாவி அழிவதற்கு காரணமாயிருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயகோ, என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ? உமை ஒன்று வேண்டுகின்றேன், மாசில்லாத உயர் தமிழை உயரென்று போற்றுமீன்கள். பாடல் புரிந்தத மன்னர்களே. அடுத்து இரண்டாவது. மக்களுக்கே ஆளும் உரிமை. அரசனுக்கு பின்னிந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம், உங்களுக்கோ? அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான். சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை. அரசன் மகள் தன் நாளில் குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தாள். அரசனுக்கு பின் இந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம், உங்களுக்கோ? அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான். சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை. அரசன் மகள் தன் நாளில் குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தாள். பாடல் புரிந்தத மன்னர்களே. நன்றி. தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான். நான் தமிழ் அறிந்தவன். நான் ஒரு தமிழ் கவிஞன், கவிதையை கற்றுக் கொடுக்கக்கூடியவன் என்று தமிழை நன்கு அறிந்தவன் என்ற காரணத்தினால் அரசன் என்னை அழைத்து தன்னுடைய மகளுக்கு கவிதை கற்றுக் கொடுக்க சொன்னான். தமிழ் கவிஞன் என்றென்னை அவளும் காதலித்தாள். அதேபோன்று அமுதவள்ளியும், அரசனினுடைய மகளாகிய அமுதவள்ளியும் நான் ஒரு தமிழ் கவிஞன் என்ற காரணத்தினால் என்னை அவள் காதலித்தாள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாயிருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? அமுதம் என்று உயிரை வளர்க்கக்கூடிய, உயிரை போற்றி வளர்க்கக்கூடிய, அமுது என்று போற்றக்கூடிய தமிழ்மொழியானது என்னுடைய ஆவி அழிவதற்கு, என்னுடைய உயிரானது அழிவதற்கு காரணமாக இருந்துவிட்டதே என்று இந்த சமுதாயம் நினைத்திடுமோ என்று புலம்புகின்றான். ஏனென்றால் இவன் ஒரு தமிழ் கவிஞன், தமிழ் அறிந்தவன் என்பதனால அரசன் அவனை அழைத்திருக்கின்றான். அதேபோன்று அரசனினுடைய மகளும் இவர் ஒரு தமிழ் கவிஞர் என்பதனால் அவரை காதலித்திருக்கின்றார். ஆக உயிரை போற்றி வளர்க்கக்கூடிய, அமுதத்திற்கு நிகரானதாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியானது என்னுடைய அழிவுக்கு காரணமாக இருந்துவிட்டதே என்று இந்த சமுதாயம் நினைத்திடுமோ என்று நினைக்கின்றார். ஐயகோ, என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ? என்னுடைய தாய்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பழிச்சொல் நேர்ந்து விட்டதென்றால் அதனை கண்டு என்னால் சகித்து கொள்ள இயலுமோ? உமை ஒன்று வேண்டுகின்றேன், மாசில்லாத உயர் தமிழை உயிரென்று போற்றுமின்கள். உங்களை நான் ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாசில்லாத உயர் தமிழை, மாசில்லாத அந்த உயர்ந்த தமிழை உங்களுடைய உயிராக போற்றிக்கொள்ளுங்கள் என்று கேட்கின்றார். நான் தமிழை அறிந்தவன் என்பதனால் அரசன் என்னை அழைத்தான். நான் ஒரு தமிழ் கவிஞன் என்பதனால் அரசனினுடைய மகளாகிய அமுதவள்ளியும் என்னை காதலித்தாள். என்னுடைய உயிரை வளர்க்கக்கூடிய அமுதம் போன்று சிறப்பு மிகுந்த தமிழானது
தற்பொழுது என்னுடைய அழிவுக்கு காரணமாக இருந்து விட்டதே என்று இந்த சமுதாயம் நினைத்து விடுமோ? என்னுடைய தாய்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பழிச்சொல் நேர்ந்து விட்டதென்றால் அதனை கண்டு என்னால் பொறுத்து கொள்ள இயலாது. அதனால் உங்களை ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாசில்லாத எந்தவித குற்றமும் இல்லாத உயர்ந்த தமிழை உங்களுடைய உயிராக நீங்கள் போற்றிக்கொள்ளுங்கள் என்று கேட்கின்றார் உதாரன். இதுதான் அந்த முதல் பாடலினுடைய பொருளானது. அடுத்த இரண்டாவது பாடல். அரசனுக்கு பின் இந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ? அரசனுக்கு பிறகு அரசனாக இருக்கக்கூடியவர் அவர் இறந்ததற்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்காக பிறந்த பெண்ணை கொல்லக்கூடிய அந்த அதிகாரம் அரசனுக்கோ அவனுக்கு உண்டா அல்லது உங்களுக்கு இருக்கின்றதா? ஏனென்றால் அரசனுக்கு பிறகு இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அவர்தான், அந்த பெண்தான். அத்தகைய பெண்ணை கொள்வதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கின்றது? அரசனுக்கு இருக்கின்றதா? அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான். அரசன் சட்டத்தை அவமதித்து விட்டான். சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை. சிரத்தை அறுப்பது, தலையை கொய்வது, மரண தண்டனை விதிப்பது என்பது அரசனுக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு விளையாட்டு. நமக்கெல்லாம் உயிரின் வாதை, ஆனால் அது நமக்கெல்லாம் நம்முடைய உயிரினுடைய வாதை வழி. ஆனால் அது நமக்கு உயிரினுடைய வழியாக இருக்கும். ஆனால் அரசனுக்கு அது பொழுதுபோக்குகின்ற ஒரு விளையாட்டு. அரசன் மகள் தன்னாளில் குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தாள். அரசனுக்கு பிறகு இந்த நாட்டை ஆட்சி நடத்தக்கூடிய தன்னுடைய காலகட்டத்தில் நாட்டை ஆளக்கூடிய அந்த உரிமையை மக்களுக்கே வழங்க வேண்டும் என்று நினைத்தாள் அமுதவள்ளி என்று சொல்கின்றார். அரசனுக்கு பிறகு இந்த நாட்டையே ஆளுவதற்காக பிறந்திருக்கக்கூடிய அவருடைய பெண்ணை கொல்வதற்கான அதிகாரம் அரசனுக்கு இருக்கின்றதா? அரசன் சட்டத்தை அவமதித்து விட்டான். தலையை கொய்வது என்பது அரசனுக்கு பொழுதுபோக்கான விளையாட்டாக இருந்துவிட்டது. ஆனால் அது நமக்கெல்லாம் நம்முடைய உயிரினுடைய வழியாக இருக்கின்றது. அரசனுக்கு பிறகு நாட்டை ஆட்சி நடத்தக்கூடிய அந்த பொறுப்பானது அவருடைய மகளுக்கு இருக்கின்றது. தன்னுடைய ஆட்சி காலத்தில் நாட்டை ஆளுகின்ற உரிமையை தன்னுடைய நாட்டு மக்களுக்கே வழங்க வேண்டும் என்று நினைத்தாள் அமுதவள்ளி என்று சொல்கின்றார் உதாரன். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. ஆள்க எந்தன் குருதி, வாழிய என் நன்னாடு பொன்னாடாக, வாழிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்தே, வீழிய போய் மண்ணிடையே விண்வீழ் கொள்ளி, வீழ்வது போல் தனித்தாளும் கொடிய ஆட்சி, ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன், என் பெரியீர் அன்னையீர் ஏகுகின்றேன், ஆள்க என்றன் குருதியெல்லாம் அன்பு நாட்டில் ஆள்க என்றான், தலைகுனிந்தான் கத்தியின் கீழ். வாழிய என் நன்னாடு பொன்னாடாக, வாழிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்தேன், வீழிய போய் மண்ணிடையே விண்வீழ் கொள்ளி, வீழ்வது போல் தனித்தாளும் கொடிய ஆட்சி, ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன், என் பெரியீர் அன்னையீர் ஏகுகின்றேன், ஆள்க என்றன் குருதியெல்லாம் அன்பு நாட்டில் ஆள்க என்றான், தலைகுனிந்தான் கத்தியின் கீழ். புரிந்தத மன்னர்களே? நன்றி. வாழிய என் நன்னாடு பொன்னாடாக, வாழிய வாழ வேண்டும்,
என்னுடைய நன்னாடு, நான் பிறந்த இந்நன்னாடானது பொன்னாடாக வாழ வேண்டும். வாழிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்தே. என்னுடைய நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் அனைத்து விதமான உரிமைகளையும் பெற்று அவர்கள் வாழ வேண்டும். என்னுடைய நாடு பொன்னாடாக வாழ வேண்டும். என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தங்களுக்கான உரிமைகளை பெற்று அவர்கள் வளமோடு வாழ வேண்டும். விள்ளிய போய் மண்ணிடையே விண்வில் கொள்ளி வீழ்வது போல் தனித்தாளும் கொடிய ஆட்சி. விண்ணிலிருந்து எரி நட்சத்திரமானது, விண்ணில் எரியக்கூடிய அந்த எரி நட்சத்திரம் எரிந்து கீழே மண்ணில் விழுவதைப் போல கொடிய ஆட்சியானது கீழே தலைகீழாக விழட்டும். ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன். ஏழையாகிய நான் கடைசி தடவையாக, கடைசி முறையாக நான் உங்களிடம் வணக்கம் செய்கின்றேன். என் பெரியீர் அன்னையீர் ஏகுகின்றேன். என் பெரியோரை அன்னையீர், என்னை பெற்றெடுத்த அன்னையரை ஏகுகின்றேன். நான் விடைபெறுகின்றேன். ஆள்க என்றன் குருதியெல்லாம் அன்பு நாட்டில் ஆள்க என்றான். தலைகுனிந்தான் கத்தியின் கீழ். என்னுடைய குருதியெல்லாம், என்னுடைய உடலிலிருந்து சிதறி ஓடுகின்ற குருதியெல்லாம், இரத்தமெல்லாம் நான் அன்பு செலுத்துகின்ற இந்த நாட்டில் சிந்தட்டும் என்று கூறி கத்தியின் முன் தலைகுனிந்து நிற்கின்றான் உதாரன். என்னுடைய நன்னாடு, நான் பிறந்த இந்நன்னாடு பொன்னாடாக வாழட்டும். மக்கள் அனைவரும் தங்களுக்குரிய உரிமைகளை பெற்று வாழட்டும். விண்ணிலே இருந்து எரி நட்சத்திரமானது விழுவதைப் போல கொடிய ஆட்சியானது தலைகீழ் வீழட்டும். ஏழையாகிய நான் கடைசி முறையாக வணக்கம் செய்கின்றேன். பெரியோரே, என்னை பெற்றெடுத்த அன்னையரை, இதோ நான் விடைபெறுகின்றேன். என் குருதியெல்லாம், என்னுடைய உடலிலிருந்து சிந்தக்கூடிய இரத்தங்கள் அனைத்தும் இந்த நாட்டில் நான் அன்பு செலுத்துகின்ற இந்நாட்டில் சிந்தட்டும் என்று கத்தியின் முன் தலைகுனிகின்றான் உதாரன். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்த தமிழர்களே, நன்றி. கொலையாளி உயிர் தப்பல். படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவள்ளி கண்ணீர் வெள்ளம் அடிசோர்தல் கண்டார்கள் அங்கிருந்தோர். ஆவென்று கதறினாள். அன்பு செய்தோர் படிமீது வாழாரோ என்று சொல்லி பதவதைத்தாள். இது கேட்ட தேச மக்கள் கொடிதென்றார், கொடுவாளை பறித்தார். அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார். படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவள்ளி கண்ணீர் வெள்ளம் அடிசோர்தல் கண்டார்கள் அங்கிருந்தோர். ஆவென்று கதறினாள். அன்பு செய்தோர் படிமீது வாழாரோ என்று சொல்லி பதபதைத்தாள். இது கேட்ட தேச மக்கள் கொடிதென்றார், கொடுவாளை பறித்தார். அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார். இதுதான் அந்த பாடலினுடைய முதல் பாடலானது. புரிந்ததா மணர்களே? படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவள்ளி கண்ணீர் வெள்ளம் அடிசோர்தல் கண்டார்கள் அங்கிருந்தோர். ஆவென்று கதறினாள். அன்பு செய்தோர் படிமீது வாழாரோ என்று சொல்லி பதபதைத்தாள். இது கேட்ட தேச மக்கள் கொடிதென்றார், கொடுவாளை பறித்தார். அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார். அடுத்த இரண்டாவது பாடல். செல்வமும் உரிமையும் மக்களுக்கே. கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார். காவலன்பால் தூதொன்று போகச் சொன்னார். புவியாட்சி தனி உனக்கு தாரோம் என்று போய் உரைப்பாய் என்றார்கள். போகா முன்பே செவியினிலே ஏறிற்று போனான் வேந்தன்.
செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே நவையின்றி எய்துதற்குச் சட்டம் செய்தார் நலிவில்லை நலமெல்லாம் வாய்ந்ததங்கே. கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார். காவலன் பால் தூதொன்று போகச் சொன்னார். புவியாட்சி தனிவனுக்கு தாரோம் என்று போயுரைப்பாய் என்றார்கள். போகா முன்பே செவியினிலே ஏறிற்று போனான் வேந்தன். செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே நவையின்றி எய்துதற்குச் சட்டம் செய்தார் நலிவில்லை நலமெல்லாம் வாய்ந்ததங்கே. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவள்ளி கண்ணீர் வெள்ளம் அடிசோர்தல் கண்டார்கள் அங்கிருந்தோர். படிகம் பளபளப்பான கல், ஒரு சிலை. ஒரு சிலையினை பாலாபிஷேகம் செய்வதைப் போல, கடவுள் சிலையை நீராட்டுவதைப் போல, சிலையை முழுக்காட்டும் பொழுது வழிந்து ஓடுவதைப் போல அமுதவள்ளியினுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது பெருக்கெடுத்து வருவதை கண்டார்கள் அங்கிருந்த மக்கள். இப்படி கடவுளினுடைய சிலையை நீராட்டும் பொழுது தண்ணீரானது வழிந்து செல்லுமோ, அதுபோல அமுதவள்ளியினுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது பெருக்கெடுத்து வழிவதை பார்த்தார்கள் அங்கிருந்த மக்கள். ஆவென்று கதறினாள் அமுதவள்ளி. ஆவென்று கதறி அழுகின்றாள். அன்பு செய்தோர் படிமீது வாழாரோ என்று சொல்லி பதபதைத்தாள். அன்பு செய்தவர்கள், அன்பால் இணைந்தவர்கள் இந்த படி மீது, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழி இல்லையோ என்று அலறுகின்றாள். இது கேட்ட தேச மக்கள் கொடிதென்றார். அதனை கேட்ட அந்நாட்டினுடைய மக்கள் இது மிகவும் கொடுமை என்று சொல்கின்றார்கள். கொடுவாளை பறித்தார். கொலையாளியினுடைய கையிலிருந்து அந்த கொடுவாளினை பறிக்கின்றார்கள். அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார். ஆயுதத்தை பறிகொடுத்த கொலையாளிகள் அங்கிருந்து உயிர் தப்பி ஓடுகின்றார்கள். கடவுளினுடைய சிலையினை முழுக்காட்டும் பொழுது அதில் தண்ணீரானது வழிந்து செல்வதைப் போல அமுதவள்ளியினுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது வழிவதை கண்டார்கள் அங்கிருந்த மக்கள். அதனை கேட்டு அமுதவள்ளி ஆவென்று கதறி அழுகின்றாள். அன்பு செய்தவர்கள், அன்பால் இணைந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழி இல்லையோ என்று அலறுகின்றாள். அதனை கேட்ட மக்கள் இது கொடுமை என்று சொல்கின்றார்கள். அங்கிருந்த கொலையாளிகளினுடைய கையில் இருந்த கொடுவாளினை பறித்தெடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆயுதத்தை பறிகொடுத்த கொலையாளிகள் அங்கிருந்து உயிர் பிழைப்பதற்காக தப்பி ஓடுகின்றார்கள். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. அடுத்த பாடல். கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார். கொடுவாளை பறித்த மக்கள் கவிஞனாகிய உதாரனுக்கும் அவனுடைய காதலியாகிய அமுதவள்ளியையும் மீட்டெடுக்கின்றார்கள். காவலன் பால் தூதொன்று போகச் சொன்னார். காவலன் பால் அரசனிடம் தூது செல்லும்படி ஒருவனை அனுப்பி வைக்கின்றார்கள். புவியாட்சி தனி உனக்கு தாரோம் என்று போயுரைப்பாய் என்றார்கள். இனிமேலும் இந்த நாட்டை ஆளுகின்ற பொறுப்பை, ஆளுகின்ற அதிகாரத்தை உனக்கு தர இயலாது என்று கூறும்படி தூது போக சொன்னார்கள். போகா முன்பே செவியினிலே ஏறிற்று போனான் வேந்தன். அந்த தூது சென்று அவனிடம் சேர்வதற்கு முன்பாகவே அந்த தகவலை அறிந்து கொண்டான் அரசன். செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே
நவையின்றி எய்துவதற்கு சட்டம் செய்தார், நலிவில்லை நலமெல்லாம் வாய்ந்ததங்கே. இந்நாட்டினுடைய செல்வங்கள் அனைத்தும், உரிமைகள் அனைத்தும் நாட்டாருக்கே, மக்களுக்கே உரியது என்று சொல்லி மக்களாட்சியை அறிவித்து சட்டம் இயற்றுகின்றான் மன்னன். மக்கள் கவிஞனாகிய உதாரனையும் அவனுடைய காதலியாகிய அமுதவல்லிக்கும் விடுதலை தருகின்றார்கள். அங்கிருந்த ஒருவனை அழைத்து அரசனிடம் தூது போக சொல்கின்றார்கள். இனிமேலும் இந்த நாட்டை ஆளுகின்ற அதிகாரத்தை உனக்கு தர இயலாது என்று அரசனிடம் சென்று கூறும்படி அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த தூதானது அரசனை சென்று சேர்வதற்கு முன்பாகவே தகவலை அறிந்து கொண்டான். இந்த நாட்டினுடைய செல்வமும் உரிமையும் மக்களுக்கே உரியது என்று கூறி மக்களாட்சியை அறிவித்து சட்டம் இயற்றுகின்றான் அரசன். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது புரட்சி கவி என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். அழகிய நகரினை உண்டாக்கி சிறிய ஊர்களையும் வரப்புகள் கட்டப்பட்ட வயல்களையும் ஆற்று நீரை தேக்கிய வாய்க்கால்களையும் பிரித்து நெல் விளையுமாறு நன்றாக உழுது பயிர் விளைவிக்க உழைப்பை தந்த தோள்கள் எவரின் தோள்கள்? கற்களை பிளந்து மலைகளை பிளந்து கனிகளை வெட்டி எடுத்து கருவிகள் படைத்து தந்தவை யாருடைய கைகள்? புற்றுகளையும் கடல் முத்தையும் மாணிக்கங்களையும் எடுப்பதற்காக அடக்கப்பட்ட மூச்சு யாருடைய மூச்சு? அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாகியது. அந்த வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதேதான் சரி என்றேன். ஆனால் அரசன் ஒப்புக்கொள்ளவில்லை. அமுதவல்லியும் நானும் சாக வேண்டும் என்று தீர்ப்பளித்தான். தனி மனிதன் ஒருவனுடைய தேவைக்குத்தான் இந்த நாடு உண்டென்றால் அந்நாடு ஒழிந்து போவதே நன்று. நாங்கள் இருவரும் இறக்கப் போகின்றோம். மக்களே, நீங்கள் இருப்பது உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் தமிழ் அறிந்தவன் என்பதனால் அரசன் என்னை அழைத்தான். நான் தமிழ் கவிஞன் என்பதனால் அமுதவல்லியும் என்னை காதலித்தாள். உயிரை வளர்க்கக்கூடிய அமுதம் போன்று போற்றக்கூடிய தமிழானது என்னுடைய அழிவுக்கு காரணமாக இருந்து விட்டதே என்று இச்சமுதாயம் நினைத்து விடுமோ? என்னுடைய தாய்மொழியாம் தமிழுக்கு பழி நேர்ந்தால் அதனை கண்டு என்னால் சகித்து கொள்ள இயலுமோ? உங்களை வேண்டி கேட்கின்றேன். மாசில்லாத உயர்ந்த தமிழை உங்கள் உயிராக போற்றுங்கள். அரசனுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்காக பிறந்த பெண்ணை கொள்ளும் அதிகாரம் அவனுக்கு உண்டாம். அரசன் சட்டத்தை அவமதித்தான். தலையை கொய்வது என்பது அரசனுக்கு பொழுதுபோக்கு. நமக்கெல்லாம் அது உயிரின் வழி. அரசனுக்கு பிறகு இந்த நாட்டை ஆட்சி நடத்தக்கூடிய தன்னுடைய காலத்தில் நாட்டை ஆளுகின்ற உரிமையை மக்களுக்கே வழங்க வேண்டும் என்று நினைத்தாள் அமுதவல்லி. என்னுடைய நன்னாடு பொன்னாடாக வாழட்டும், மக்கள் உரிமை பெற்று வாழட்டும், விண்ணிலே இருந்து எரிநட்சத்திரம் விழுவதைப் போல கொடிய ஆட்சி வீழட்டும். ஏழையாகிய நான் கடைசி தடவையாக வணக்கம் செய்கின்றேன். பெரியோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, நான் விடைபெறுகின்றேன். என் குருதையெல்லாம் நான் அன்பு செலுத்துகின்றேன், நாட்டில் சிந்தட்டும் என்று கத்தியின் முன் தலைகுனிந்தான் உதாரன். சிலையை முழுக்காட்டும் போது வழிவதே போல் அமுதவல்லியின் கண்ணீர் வழிவதை கண்டார்கள் அங்கிருந்த மக்கள். அமுதவல்லி ஆவென்று கதறி அழுதாள். அன்பு செய்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திட வழியில்லையோ என அரற்றினாள். அதை கேட்ட மக்கள் கொடுமை கொடுமை என்றனர். கொலையாளியின் கையில் இருந்த கொடுவாளினை பறித்தெடுத்தார்கள். ஆயுதத்தை பறிகொடுத்த கொலையாளிகள் ஓடத் தொடங்கினர். மக்கள் கவிஞனையும் அவனுடைய காதலி அமுதவல்லியை மீட்டெடுத்தனர். அரசனிடம் தூது ஒருவனை அனுப்ப எண்ணினர். இனிமேலும் இந்நாட்டை ஆளும் அதிகாரத்தை உனக்கு தர இயலாது என்று கூறும்படி பிணித்தார்கள். தூது சென்று சேரும் முன்பே இத்தகவலை அறிந்தான் வேந்தன். இந்நாட்டின் செல்வம் உரிமை யாவும் மக்களுக்கே என்று மக்களாட்சி அறிவித்து சட்டம் இயற்றினான் மன்னன். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 185 மற்றும் 186. பக்கம் எண் 185 வாழி என் நன்னாடு பொன்னாடாக என்பதில் ஆரம்பித்து நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள்.
தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 199 நெடுவினா. இரண்டாவது நெடுவினா. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 247 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 247 பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாய் மெய்ப்பிக்க என்பது. பாரதிதாசன் தாம் படைத்த உதாரண என்னும் கவிஞனை புரட்சி கவிஞனாகவும் புரட்சிகர சிந்தனை உடையனாகவும் படைத்துள்ளார். அரசனின் மகளாகிய அமுதவள்ளிக்கு கவிதை கற்பிக்கச் செல்லும் உதாரண் இளவரசியை காதலிப்பவனாக படைத்துள்ளார் பாரதிதாசன். மன்னனின் மகளை காதலிப்பவனாகவும் அக்காதலுக்காக தன் உயிர் போகும் என்றாலும் உறுதியோடு நிற்பவனாகவும் படைத்துள்ளார். மன்னர் அளிக்கும் தண்டனைக்கு அஞ்சாது உளத்துணிவோடு களத்தில் நிற்கும் போராளியாக உதாரண் படைக்கப்பட்டுள்ளான். கொலைக்களத்தில் மக்களின் முன்னிலையில் உதாரண் நிகழ்த்தும் முறை பாரதிதாசனின் புரட்சிகர சிந்தனைகளுக்கு எடுத்துக்காட்டாய் அமைகின்றது என்பது வரைக்கும் எழுதி கொள்ளுங்கள். முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் 3 பத்திகள் மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.